ஆக்சுவலி எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? பொள்ளாச்சி கூட போலான்னு இருக்கேன். என்னடி இது? இப்படி கார் எல்லாம் ஆனா ஸ்டீரிங் மட்டும் இருக்கு. அதான் ஸ்டீரிங் மட்டும் இருந்துச்சு. அதை எடுத்து தான் பொள்ளாச்சி கூட போலான்னு இருக்கேன். இருக்குல்ல? லைசென்ஸ் இருக்கு. அது முக்கியம். சரி, இது என்ன வண்டி ஸ்டீரிங்? நான் அதான் எனக்கும் தெரியல. நான் என்ன வண்டி ஸ்டீரிங்னா? அது நான் சொல்றேன். இங்க இருந்து ஸ்டீரிங் காணன்ற தேடி வச்சு ஹலோ गाइस, வெல்கம் டு பிசி கேட गाइस. இது என்ன ஸ்டீரிங் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா மாருதி வெஹிக்கிள்கான ஸ்டீரிங் தான். மாருதி வெஹிக்கிள்ல ஸ்விஃப்ட், கிளான்ஸா, டிசைர் மோஸ்ட்லி எல்லா விதமான 90% வெஹிக்கிள் போட முடியும். கிராண்ட் விட்டாராக்குன்னு தனி ஸ்டீரிங் இருக்கு. அதுவும் நம்மள்ட்ட பாசிபிள். அதாவது தனியாக நம்மள்ட்ட ஸ்டீரிங் இருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் வச்சிருக்கோம். இல்லை ஃபுல் ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் பட்டனு, இங்கே வால்யூம் பட்டனு, இது போக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பட்டன் வந்துடும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து பேடல் ஷிஃப்டிங் இருக்கு. டாப் மாடலில் பேடல் ஷிஃப்டிங் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாடல் ஸ்டீரிங் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு. இது வந்து மாருதியோட ஜென்யூன் இங்கே போட்டுருக்கு பாருங்க. ஜென்யூன் ஸ்டாக் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும். எல்லாமே ஜென்யூன் பீஸ் தான். இது என்ன மாடலுங்கன்னா இருக்கலே டாப் மாடல் அந்த பேடல் ஷிஃப்டிங் வராது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ரேப்போட வந்துடும். இது வந்து ஒரிஜினல் நாப்பாவோட லெதர் ரேப். இது நம்ம ஜென்ரலாக தனியாக பண்ணாலே ஒரு 5000 சம்திங் வரும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோனில் அந்த பிளாக் வித் சில்வர் டோன் வரும். டாப் அண்டோட சேம் ஸ்டீரிங்கு மாருதியோட ஒரிஜினல். எல்லாமே பிளாஸ்டிக் பீஸு. உள்ள எல்லாமே சாக்கெட் வரைக்கும் எல்லாம் கப்ளர் டு கப்ளரில் வந்துடும். பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேஷன் பண்ணி தர மாட்டேன். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. ஏன்னா ஒரிஜினல் வரைக்கும் சிவி தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க வாரண்டி பிரச்சனை இல்லைன்னு. உங்களுக்கு மேபி பிரச்சனை இல்லைன்னா நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தனியாக ஒரு 1500 சார்ஜ் பண்ணுவோம். அது மெயினாக 1.5 days டைம் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். கொடுத்து நம்ம லைவாக செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி இந்த மாருதி வெஹிக்கிள்கான 90% வெஹிக்கிள்கான ஸ்டீரிங் இருக்கு. பேடல் ஷிஃப்டிங்கோட ஒரு ஸ்டீரிங் இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா இங்க ஸ்பீடா பேசிட்டு இருக்கீங்களே. சிட்டிக்கு மாட்ட ரெட் இல்லைன்னா சிட்டிக்கு மாட்ட ரெட் சிப் மாதிரி இது பிளாக் சிப்பு. நீ கையில் கொண்டு உங்க கையில் இருந்தால் கொஞ்சம் குரங்கு கையில் ஏதோ சிக்கின மாதிரி இருக்கு. அது இல்லை गाइस, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஸ்டீரிங் மட்டும் வாங்கினா மாட்ட முடியாது. இது வந்து வண்டியோட வர ஹப்புன்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராட் இருக்கும். ராடுக்குள்ளே ஒரு ஹப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறது. அந்த ஹப்பையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். டாப் மாடலில் இந்த ஒயரிங்கான சாக்கெட்ஸ்க்கான நீட் இருக்காது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஹோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, சாக்கெட்டுக்கான கேப்பு இதுவும் கொடுத்துருவோம். ஹேர் பேக்கோட சாக்கெட் வந்துடும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் சாக்கெட் இங்கே தான் இருக்கும். இது வந்து பேஸ் மாடல் இருக்காது. அதனால கம்ப்ளீட் மாருதியோட ஜென்யூன் ஹப்பும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம். இந்த மாதிரி மாருதிக்கான ஸ்டீரிங் எல்லா மாடல் மாருதி டொயோட்டால இப்போ 2 சிமிலராக வர மாடல் அதாவது டைசர் அந்த மாதிரி வண்டிக்கு எல்லா வண்டிக்கான ஸ்டீரிங்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீரிங்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பிசியை காண்டாக்ட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிசி கால் பண்ணி கேளுங்க. ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.